Hello guys, welcome to our channel Talkies and Tosses. Yes, அட்லாஸ் வெயிட் பண்ண ஒரு டே வந்துருச்சு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபினாலே சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா. லார்ட்ஸ் பிச் கரெக்ட். நேற்றுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த டைம்ல ஆல்மோஸ்ட் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற டைம்ல லஞ்ச் பிரேக் வந்துருவாங்க. யாருக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கும்னு பார்க்கலான்னு பார்த்தேன். கரெக்டா பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு வேற லெவல் அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. இப்போ நல்லா ரபடா ஒரு ஃபியரி ஸ்பெல் போட்டாருங்க. ஓப்பனிங் ஸ்பெல்லு அவர் கவாச்சாகலாம் தடற இப்படின்ற உள்ள பீட்டுனார் அப்படிங்கிற பால் நல்லா மூவ்மெண்ட் இருக்கு. இனிஷியலி இந்த ஏர் ஸ்விங் மூவ்மெண்ட்லாம் இருக்கு நல்லாவே. உங்களுக்கே தெரியும் இங்கிலாந்து அந்த ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒரு சைடிங் ஃபார் குட் பவுலிங் அட்டாக்கு நல்ல பவுன்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. சீமப் ஆகுது பால் நல்லா பிச் பண்ண நல்லா சருக்கு உள்ள ஏறுதுங்க. கவாஜாக்கு க்ளூவே இல்லை. கவாஜா டிஸ்மிஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்டர் கவஸ்கர்ல பும்ரா டெலிவரி போடுற சாம் கான்ஸ்டன்ஸோட சண்டை வந்ததுக்கு அப்புறமா ஒரு டெலிவரி நடக்கும். அதே ரிப்பீட் ஃபேஷன்ல கவாஜா திரும்ப வந்துட்டு விக்கெட்டை விட்டுருக்காரு. கவாஜா காலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லபுஷேங் வந்துட்டு ஃபோர்த் ஸ்டம்ப் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தட்டி விட்டாரு. அவர் அன்சைட்ல காலி. ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் தான் விழுந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக லஞ்ச் ஜஸ்ட் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இவர் காலியான ஹெட் கொஞ்சம் டேஞ்சர் மேனு பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ்ல அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. எனக்கு தெரிஞ்சு ஹெட் இந்தியா மேலே பர்டிகுலர் ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரதர். ஏன்னா வந்துட்டு அவர் வந்து இந்தியா பார்த்தாலும் அடி பண்ற மாதிரி அடிக்கிறாரு. போன வாட்டி பண்ணாரு, இந்த வாட்டி பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்ப்போம் செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்றாரு தெரியல. மேபி அந்த மாதிரி தேர்ட் இன்னிங்ஸ்ல திரும்ப ஒரு நாக் அடிப்பாரான்னு தெரியல. ஒரு மாதிரி தான் போகுது விக்கெட்ஸ் கொஞ்சம். ஆனால் கிராஸ் அந்த அளவுக்கு பெருசா கவரிங் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இருந்தாலும் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வச்சிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் நம்ம மாடர்ன் டே பிராட்மேன் சொல்லப்படுற ஸ்டீவன் ஸ்மித் அவர் வந்து கிரீஸ்ல நிற்கிறாரு. சும்மா கண்ணை நின்றுருக்காரு. நல்லா ஸ்கொயர் கட்டு ஆளான்லாம் ஒரு மாதிரி பொசிஷன்லாம் நின்று ஆடிருக்காரு. இப்போ அவர் போயாச்சுன்னு இப்போ அவர் கூட இப்போ யார் நிற்கிறாங்கன்னா இப்போ அலெக்ஸ் கேரி தான் வருவார் எனக்கு தெரிஞ்சு லஞ்சுக்கு அப்புறமா. இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். வியூ வெப்ஸ்டர் லாஸ்ட் இந்தியாவோட கொஞ்சம் டீசெண்டா நாக் அடிச்சாரு. இவங்க எப்படியா ஸ்கோர் புஷ் பண்ணி ஒரு 250 பார் ஒரு 300ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். அங்கேயும் தெரியும் இங்க ரபடாக ஐயோ அம்மான்றோம் மார்க்கென்ஸ் அங்க பாருங்க ஹேசல்வுட் ஸ்டார்க்கு கம்மிங்ஸ் எல்லாம் இருக்காங்க. போட்டு நோண்டிடுவாங்க ஸ்டீமை பிடிச்சி. ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸான சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப் தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் போட்டு வாங்குவாங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்த செஷன்ஸ் எப்படி நடக்குது. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ கொஞ்சம் பத்தி பேசலாம். இன்னைக்கு 3 செஷன் முடிஞ்சிடும். நான் எடுத்து முடிச்சோன்னே இன்னைக்கு நேமா நாளைக்கு கவர் பண்ணும்போது. ஸோ அதுவும் வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களை அதை பத்தி பேசுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.